தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை மோகனூர் காவல் நிலைய போலீசார் கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் போலீசார் உதவியுடன் சேஸ் செய்து சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த வளையப்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் தனது காரில் அங்கிருந்து தப்பித்துள்ளார். இதனை பார்த்த மோகனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கரூர் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டாளரை தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பசுவிவர காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் பசுவிவரம் போக்குவரத்து ஆய்வாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காந்தி கிராமத்தை அடுத்துள்ள போக்குவரத்து நகர் பகுதியில் எதிர்த்து சென்ற போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் அவர் ஓட்டுநர் வாக்கி டாக்கில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த காரை பேரிகேடு அமைத்து பிடிக்க முற்பட்டனர். அப்போது அந்த கார் திரும்ப முற்பட்ட போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நந்தகுமாரும் அவர் ஓட்டுநர் கோபியும் தைரியமாக ஜீப்பை இறங்கி போய் அந்த காரின் கண்ணாடியை கையால் உடைத்து ஓட்டுநர் இருக்கையில் இருந்த நபரின் முகத்தில் தாக்கி அவர் காரின் சாவியை எடுத்து தப்பித்து விடாமல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இறங்கி வந்த பசுவிவரம் காவல் நிலைய போலீசார் காரில் இந்த நகையின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் திருச்சி மாவட்டம் பெரிய மிளகுப்பாறை ராஜ்யா தெருவைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பதும் அவர் அம்மா பாப்பு என்ற பெண் சிறை காவலர் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட நபரிலிருந்து தங்க சங்கிலி பறிமுதல் செய்து கைப்பற்ற போலீசார் மோகனூர் காவல் ஆய்வாளர் லட்சுமணன் வெங்கட்ராமனை தங்க நகையும் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்யநாதன், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்திபன்.